Students, good morning students. In 12th economics, you are going to learn about public debt. In the previous classes, you have learned what is public revenue and what are the sources of public revenue. That is two sources, taxable revenue and non-taxable revenue. Taxable revenue includes direct tax and indirect taxes. Non-tax revenue includes fees, penalty, excise duty, custom duty, escheats, etc. The state has to supplement the traditional revenue sources with borrowing from individuals and institutions within and outside the country. அதாவது இந்த நாடு நிறைய ரெவன்யூ சோர்ஸஸை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்காக அதாவது இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து பாரோ பண்ண வேண்டியது இருக்கும். வித்தின் த கண்ட்ரி, ஒரு நாட்டுக்குள்ளேயும் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு நாடை விட்டு அவுட் சைடு த கண்ட்ரி, வெளிநாட்டிலருந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இந்த கடன் வாங்குறது, அதாவது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அண்ட் இன்டர்னல் சோர்சஸ் ஆர் கால்ட் பப்ளிக் டெப்ட். Two definition given. Philip E. Taylor, the debt is the form of promises by the treasury, அதாவது கவர்மெண்ட்டோடைய ப்ராமிஸ், நான் பே பண்ணுவேன் அப்படின்னு, to pay to the holders of these promises a principal sum and in most instances interest. அதாவது சில நேரத்தில் இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டும், சில நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணும். Borrowing is resorted to in order to provide funds for financing a current deficit. தற்போதைய பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சில கடனை வாங்க வேண்டியது இருக்குது. தட் இஸ் கால்டு பப்ளிக் டெப்ட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட்: internal public debt and external public debt. What are the internal sources of public debt? An internal public debt is a loan taken by the government from the citizens or from different institutions within the country. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே அந்த குடிமக்கள்கிட்ட இருந்தோ இல்லை சில ஃபார்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தோ கடனை வாங்குது கவர்மெண்ட். தட் டெப்ட் இஸ் கால்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட். An internal public debt only involves transfer of wealth. The main sources of internal public debt are as individuals who purchase government bonds and securities. அதாவது கவர்மெண்ட்டோட கம்பெனியில் பாண்ட்ஸ் செக்யூரிட்டிஸை விலை கொடுத்து மக்கள் வாங்குகிறாங்க. அப்போ அந்த விலையை கவர்மெண்ட் எப்போனாலும் திருப்பி கொடுக்கணும். தட் இஸ் கால்டு பப்ளிக் டெப்ட். அண்ட் பேங்க்ஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பை பாண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். மக்களும் வாங்குகிறாங்க, பேங்க்ஸ் அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் பேங்க்ஸ் ரெண்டுமே கவர்மெண்ட் கம்பெனியிலேருந்து பாண்ட்ஸை வாங்குகிறாங்க. அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யூடிஐ, எல்ஐசி, ஜிஐசி எக்ஸெட்ரா ஆல்சோ பை த கவர்மெண்ட் பாண்ட்ஸ். அதாவது யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கேரண்டி இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டோட கம்பெனியில் பாண்ட்ஸையும் செக்யூரிட்டிஸையும் வாங்குகிறாங்க. தென் சென்ட்ரல் பேங்க் லெண்ட் த கவர்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி சப்ளை. மணி சப்ளை நாட்டில் கம்மியாயிருச்சு அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு சில கடனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் கேன் ஆல்சோ இஷ்யூ மணி டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். தீஸ் sources of public debt is called internal public debt. அண்ட் அதாவது கவர்மெண்ட் கம்பெனியில் இண்டிவிஜுவல்ஸோ ப்ரைவேட் பப்ளிக் பேங்க்ஸோ இல்லை இந்த நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ பாண்ட்ஸை செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையான மணி சப்ளையை சரி பண்ணுறதுக்காக ஆர்பிஐ பணத்தை ப்ரொவைட் பண்ணுறாங்க லோனாக. தட் இஸ் கால்டு இன்டர்னல் பப்ளிக் டெப்ட். அண்ட் எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட்: when a loan is taken from abroad or from an international organization, it is called external public debt. The main sources of external public debt are IMF, World Bank, IDA, ADB, etc. Loan from other countries and the government also called external public debt. அதாவது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம இந்தியா யார்கிட்ட இருந்தெல்லாம் கடன் வாங்கியிருக்கு, அதை யூஎஸ் டாலரில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜிடிபி பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா மாதிரி சில கண்ட்ரீஸ் அவங்க லோனை எக்ஸ்டர்னல் டெப்டை வாங்குகிறாங்க. அதனால் அவங்க நாட்டோடைய ஜிடிபி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா, ரஷ்யா, இந்தியா.
அவங்களோட எக்ஸ்டர்னல் டெப்ட், அதாவது யூஎஸ் டாலர் மில்லியன்ஸ் அப்படி அதில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸை வந்து நம்ம மில்லியன்ஸில் சொல்லணும். அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் அதையும் டாலர்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிடிபி க்ரோத் ரேட், அதாவது டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்டர்னல் டெப்டை நம்ம வந்து வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கு ஜிடிபி ரேட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு. And then causes for the increase in public debt. Causes